வணக்கம் மக்களே, நான் உங்க கோகுல். மூட நம்பிக்கையில மூழ்கி இருக்கக்கூடிய பசங்களால தான் இப்பேற்பட்ட ஒரு செயலை வந்து செய்ய முடியும் அப்படின்ட்டு பல விமர்சனங்கள் இப்ப சோசியல் மீடியால வந்து எழுந்திருக்குங்க. ஜென்ரலா இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு சம்பவத்தை பத்தி பேசுவோமே. இப்ப வந்து நம்மளை சார்ந்தவர்களோ யாருக்காச்சும் பாம்பு கடிச்சதுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்கள தூக்கிக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் போக தான் பார்ப்போம். பட் இப்ப நான் சொல்லப் போற சம்பவத்துல பாம்பு கடித்திருக்கக்கூடிய நபரை தூக்கிட்டு போயிட்டு மந்திரவாதி கிட்ட காமிச்சிருக்காங்க. அந்த மந்திரவாதி வந்து அவரு வந்து அதுக்கு ஒரு சொல்யூஷனை தந்திருக்காரு. அதை பண்ணி 14 வயசு பையன் வந்து செத்து போயிருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது உண்மையாவே உங்க மனசு ரொம்ப கோவப்பட போகுது. முதல்ல உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அமோரா அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பிட்டாம்பூர் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் இருக்கு. அந்த வில்லேஜ்ல மகந்த் மற்றும் பாலாதேவி அப்படிங்கிற ஒரு தம்பதிங்க. அந்த தம்பதிக்கு வந்து அமித் அப்படிங்கிற ஒரு 14 வயசு பையன் இருக்கான். அந்த பையன் ரீசெண்டா என்ன பண்ணிருக்கான்னா, அவங்களுடைய வயக்காட்டுக்கு வந்து போயிருக்கான். அப்படி வயக்காட்டுக்கு போன அந்த பையனை வந்து ஒரு நச்சு பாம்பு கடிச்சிருதுங்க. கடிச்ச பையன் வந்து ஓடி வரான் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி என்ன பாம்பு கடிச்சிச்சு, நச்சு பாம்பு கடிச்சிச்சு அப்படின்ட்டு அந்த அமித் அப்படிங்கிற அந்த 14 வயசு பையன் அந்த பெற்றோர்கள் கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்றான். இன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த பையன் வந்து மயங்கிடுறாங்க. மயங்கின பிறகு ஒரு பெற்றோர்களா என்ன செய்யணும்? ஜென்ரலா திங்க் பண்ணக்கூடிய அறிவு இருக்கக்கூடிய இந்த மனிதர்கள் வந்து என்ன பண்ணணும்? சீக்கிரமா தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் காட்டணும். குழந்தையோட உயிர் வந்து ரொம்ப துடிச்சுக்கிட்டு இருக்கு. இது போன்ற சீரியஸான கட்டத்துல நம்ம இப்படித்தானே ஆக்ஷன்ஸ் எடுப்போம். ஆனா அவங்களுடைய பெற்றோர்கள் யாரு? இந்த பாலாதேவி மற்றும் மகந்த் அப்படிங்கிற இந்த அப்பா என்ன பண்ணிருக்காங்கன்னா, அதாவது அதே உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய சாம்பால் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய கத்ராக் ராணி அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு மாந்திரிகம் செய்யக்கூடிய அந்த நபர்கள் கிட்ட கூட்டு போயிருக்காங்க. 14 வயசு பையனை, பாம்பு தீண்டி இருக்கக்கூடிய பையனை உயிருக்கு போராடிட்டு இருக்கான். மாந்திரிகம் செய்யக்கூடிய அந்த நபர்கள் கிட்ட வந்து கூட்டு போயிருக்காங்க. அந்த மாந்திரிகம் செய்யக்கூடிய அந்த பைத்தியம் என்ன பண்ணிருக்குன்னா, இந்த பையனை கூட்டு போயிட்டு கங்கையில மூஞ்சி தெரியற மாதிரி அந்த பையனை வந்து கட்டி போடுங்க அந்த கங்கை நீர்ல. அந்த பையன் உனக்கு உயிர் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க பெற்றோர்களும் இதை நம்பி என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு கட்டில்ல அந்த பையனை வந்து துடிச்சுக்கிட்டு இருக்க அந்த உயிர் பாம்பு கடிச்சு அந்த குழந்தைய என்ன பண்ணிருக்காங்க, அந்த கட்டில்ல போட்டு கட்டி கங்கை நதியில போயிட்டு மிதக்க விட்டுருக்காங்க. அந்த குழந்தை ஒரு கட்டத்துல வந்து செத்து போயிட்டான். அவன் பண்ணிருக்கக்கூடிய தப்பு தான் என்னங்க? பாம்பு கடிச்சிருச்சு என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னதுதாங்க அவன் செஞ்சிருக்கக்கூடிய ஒரு தப்பு. எல்லாருமே ஒரு இடத்துக்கு வந்து நம்ம போவோம். நம்ம அறியாம பல செயல்கள் வந்து நமக்கு நடக்கும். பாம்பு கடிக்கிறதா இருக்கட்டும், ஆக்சிடென்ட் நடக்கிறதா இருக்கட்டும். பட் அதை தாண்டி அந்த சம்பவம் நடந்த பிறகு அதை வந்து எப்படி அணுகணுன்ற ஒரு முறை இருக்குல்ல, அதை வந்து சரியாவே செய்யல அவங்களுடைய அப்பா அம்மா. அந்த குழந்தை 14 வயசு பையன் அவங்க வீட்டுல பிறந்ததுதான் தப்பா? ஏன் இந்த அளவுக்கு மூளை மழுங்கி போய் கிடக்குதுன்றது ஒண்ணுமே சுத்தமா புரியலங்க. அவன் செத்து போயிட்டான் இப்போ. இதெல்லாம் கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஏங்க இன்னும் இந்த அறியாமை அப்படிங்கிற இருள்ல இன்னமும் இப்படியேதான் இருக்க போறாங்களான்னு தெரியல ஒரு சிலர். இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுல ஒரு சிலர் வந்து முன்னும் பின்னுமாக முரணாக நியூஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு நபர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதாவது ஒரு சில நம்ம நியூஸ் சேனல் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த பையன் ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூப்பிட்டு போகப்பட்டான். அதுக்கப்புறம் தான் மாந்திரிகத்துக்கு வந்து அந்த பையனை வந்து கூப்பிட்டு வந்தாங்க. ஹாஸ்பிட்டல் போய் முடியாம மாந்திரிகத்துக்கு கூப்பிட்டு வந்தாங்க. அந்த பையனுடைய பேர் வந்து ஏதோ சூரத்தோ ஏதோ அப்படின்ட்டு இன்னொரு பேரை வந்து மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்தா இந்த இன்ஃபுளுசர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஏன்பா நியூஸ் சேனலா இருக்கீங்க, இந்த பேரை கூட ஒழுங்கா சொல்ல மாட்டீங்க, டீடைல்ஸ் தான் ஒழுங்கா சொல்ல, பேரை கூட ஒழுங்கா சொல்ல மாட்டீங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருந்தா நச்சு பாம்பு தாக்கி இருந்தா ஹாஸ்பிட்டல்ல காப்பாத்தி இருப்பாங்களே, அப்புறம் எதுக்கு அவங்க மாந்திரிகத்துக்கு கூட்டு போவாங்க? ஃபர்ஸ்ட் அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து மாந்திரீகம் செய்யக்கூடிய இடத்துக்கு தான் அமித் அப்படின்ற அந்த பையனை வந்து கூட்டு போயிருக்காங்க அப்படின்ட்டு பல விமர்சனங்களையும் இந்த அறியாமை சார்ந்தக்கூடிய விஷயங்களையும் வச்சு பேசிக்கிட்டு வராங்க. இந்த இடத்துல வந்து நிறைய பேர் இப்படிதாங்க ரொம்ப இன்னசென்ட்டா இருந்துகிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு எது யதார்த்தம், எது சயின்ஸ், எது சாமின்றது சுத்தமா புரியவே மாட்டேங்குது. நம்மளை தாண்டி ஒரு சக்தி இருக்குதான், இல்லைன்னு சொல்லவே இல்லை. இந்த இடத்துல வந்து முஸ்லீமா இருக்கட்டும், இல்ல ஹிந்துவா இருக்கட்டும், இல்ல கிறிஸ்டியன்ஸா இருக்கட்டும், என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா சாமியும் ஒரு சாமி தான். இங்க வந்து என்ன படிச்சவன் வேற கிடையாது, உங்களை படிச்சவன் வேற கிடையாது. அப்படி இருக்கும்போது ஜஸ்ட் சாமியை வந்து சாமியா கும்பிட்டு வச்சீங்கன்னா ஓகே. அதை தாண்டி அதை வந்து மனித உருவுல பாக்குறோம் செஞ்சு ஏமாந்துறாதீங்க. ஒரு 14 வயசு பையன், அவன் பாவம் இல்லைங்க, உண்மையாவே ரொம்ப பாவம். ஒரு பாம்பு கடிச்சதுன்ட்டு அவங்களுடைய அம்மா அப்பா கிட்ட வந்து சொன்னதுக்காக கூட்டு போயிட்டு மந்திரவாதி கிட்ட கூட்டு போயிட்டு அவன் ஏதோ சொன்னான்ட்டு கொண்டு போயிட்டு கங்கையில மிதக்க விட்டு கொண்டு இருக்காங்கன்னா உண்மையாவே உண்மையாவே இதை கொண்டு இருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். இதுல வந்து மாற்று கருத்து கிடையாது. பாவம், ரொம்ப பாவம். அதே சமயத்துல ஒரு சிலர் வந்து நம்ம தாண்டி ஒரு சக்தி இருக்கு, சாமி இருக்குதான் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒருத்த வந்து சாமியார் வேஷம் எல்லாம் போட்டு நான் தான் சாமி, நான் தான் எல்லாம் அப்படின்னு சொல்றேன் பாத்தீங்களா, அவனை மட்டும் நம்பிடாதீங்க. சாமி இருக்கு, இதை தாண்டி நான் காப்பாத்துவேன், நான் தான் சாமி அப்படின்றவங்க கிட்ட தயவு செஞ்சு போயிடாதீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் இப்ப அவங்களுடைய பதிவுகளை வந்து பதிவு பண்ணிட்டு வராங்க. இன்னசென்ட்டா இருக்காதீங்க. நம்மளுடைய ஏஐ டெவலப்மெண்ட், உலகம் எவ்வளவு டெவலப்மெண்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கு. இன்னும் அதே மாதிரி இருந்துக்காதீங்க அப்படின்ட்டு பல கருத்துக்கள். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.